ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஸ்பெஷல். எல்லா இடத்துலையும் சம்மர் ஸ்டார்ட் ஆகியாச்சு. இந்த சம்மர் சீசனுக்கு ஜில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம வெண்ணிலா ஐஸ்கிரீம், சாக்லேட் ஐஸ்கிரீம், ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் இப்படி நிறைய ஃப்ளேவர்ஸில் ஐஸ்கிரீம் பண்ணியிருப்போம். பட் இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு இளநீர் வச்சு எப்படி ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியான டேஸ்டியான ஐஸ்கிரீம் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இளநீர் ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவு இளநீரோட ஃப்ளஷ் எடுத்திருக்கேன். இந்த 1 கப் இளநீரோட ஃப்ளஷ் எனக்கு மொத்தம் 4 இளநீரிலிருந்து கிடச்சிது. இப்போ இந்த ஃப்ளஷை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். ஒரு நிமிஷம் மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவு இளநீரை சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் இளநீரை சேர்த்து அரைக்கலாம். பட் உங்களுக்கு சரியாக அரைப்படாமல் இருக்கலாம். ஸோ ஒரு நிமிஷம் லைட்டாக அரைச்சி அப்புறமா இந்த இளநீரை சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட்டி ஒன்றும் இல்லாமல் நல்ல ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துருங்க. இன்றைக்கி இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நான் ஹேண்ட் மிக்சர் தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்ககிட்ட ஹேண்ட் மிக்சர் இல்லைன்னா நீங்கள் விஸ்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த விஸ்கு அப்புறம் பவுல் ரெண்டையுமே ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அதுக்கப்புறமா பீட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு யூஸ் பண்ண போகிற அந்த க்ரீம் நல்ல பீட் ஆகி வரும். இன்றைக்கி இந்த ஐஸ்கிரீம் நம்ம பால் வச்சு பண்ண போகிறது இல்லை. இப்போ குளிர வச்ச இந்த பவுலில் ஒரு கப் அளவு விப்பிங் க்ரீம் இல்லைன்னா ஏதாவது ஹெவி க்ரீம் எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த ஐஸ்கிரீமுக்கு எடுக்கிற இந்த க்ரீம் நல்ல ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த விப்பிங் க்ரீமுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த விப்பிங் க்ரீமை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மீடியம் ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிவிட்டு இனிப்புக்காக இதில் நான் ஒரு அரை கப் அளவு கண்டென்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சு அந்த இளநீ பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். கூடவே ஒரு அரை கப் அளவு நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான். நீங்கள் தேங்காய் பால் சேர்த்து பண்ணும்போது இன்னும் ரிச்சாக க்ரீமியாக உங்களுக்கு ஃப்ளேவர் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து இதை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிடலாம். ஃபைனலாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கின இளநீரோட ஃப்ளஷை சேர்த்துடலாம். இதுக்கு நான் கொஞ்சமாக முத்தின இளநீரோட ஃப்ளஷ் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா இளநீரோட ஃப்ளஷ் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏதாவது காற்று போகாத ஏர்டைட் கண்டெய்னருக்கு இதை மாற்றி வச்சிடலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 6 மணிலேருந்து 8 மணி நேரம் இல்லைன்னா ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம். நைட்டு ஃபுல்லாக ஃப்ரீசரில் வச்சுட்டு மார்னிங் எடுத்திருக்கேன். ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகிட்டு இனி இதை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போ இதுக்கு மேலே அழகுக்காக கொஞ்சமாக கோகனட் ஸ்ப்ரிங்கிள் சேர்த்து டெக்கரேட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, வீட்டிலேயே இளநீ வச்சு ரொம்ப ஈஸியாக சுவையான இளநீ ஐஸ்கிரீம் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த சம்மருக்கு இந்த இளநீ ஐஸ்கிரீமை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் சௌமியா.